ஸ்வேதாவை உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கேஷுவலாக மீட் பண்ணோம். அப்போ தான் அவங்க டாக்டர் யாரோ கிட்னாப் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. ஸோ ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன். நீங்கள் தானே என் அப்பார்ட்மெண்ட்டில் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் கிட்ட பேசினது? இன்வெஸ்டிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஸ்வேதா சொன்னாங்க. ஸோ சுற்றி இருக்கவங்க விசாரித்தா எதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா தான் அவர்கிட்ட கேட்டேன். பேப்பரில் ஆட் வந்திருக்குன்னு தெரிஞ்சதும் நான் இந்தியா வந்துட்டேன் மிஸ்டர் வசந்த். உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எங்களுக்கு குழந்தையே இல்லை. வாட்? எஸ், வி டோன்ட் ஹேவ் எ டாட்டர். 2 மாதத்துக்கு முன்னாடி 11 ஜூன் ஸ்வேதா கார் டிரைவ் பண்ணிருக்கும் போது நான் கால் பண்ணேன். அவளும் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு என்கிட்ட பேசினா. அப்போ திடீர்னு யாரோ அவளை அடிச்சுட்டு வண்டியை திருடிட்டு போயிட்டாங்க. 7 நாளாக அவள் கோமால தான் இருந்தா. ஆக்சுவலி அன்றைக்கி மார்னிங் தான் நாங்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். குழந்தை இருந்தா நல்லா இருக்கும்னு. நான் பையன் சொன்னேன், அவள் பொண்ணுன்னு சொன்னான். மேபி இட்ஸ் ஆல் இன் த மைண்ட். கோமால இருந்து எந்திரிக்கும் போதே என் பொண்ணு எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. அவள் கற்பனை தான் அது எல்லாமே. டாக்டர்ஸ் அவள் ட்ராமாவில் இருக்கிறதா சொன்னாங்க. ஸ்வேதா, ப்ளீஸ் ஸ்வேதா, நமக்கு குழந்தையே இல்லை ஸ்வேதா. We have a daughter, Gautam. No, we don't ஸ்வேதா. நமக்கு குழந்தையே இல்லை ஸ்வேதா, ப்ளீஸ் கதவு திற. போலீஸ் முதல்ல என்ன சந்தேகப்பட்டாங்க? இல்லாத ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க? உண்மையை புரிஞ்சுக்க 1 மாதம் ஆச்சு. ஒரு கற்பனையை தேடிக்கிட்டு இருக்கோன்னு அவங்களுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. இல்லாத ஒரு குழந்தையை உருவாக்க சொன்னா எப்படி முடியும் சொல்லுங்க? போன வாரம் ஏதோ ஒரு ஃபோட்டோ காட்டிட்டு இவ தான் என் குழந்தைன்னு புலம்பிக்கிட்டே இருந்தா. மிஸ்டர் வசந்த், கண்ணால் பார்க்குற வரைக்கும் எதையும் நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் அவங்க மனசு சொல்கிறதையே உண்மைன்னு நம்பிடுறாங்க. அது பொய்யா இருந்தாலும் சரி, அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு டு டெல் யூ. வி டோன்ட் ஹேவ் எ டாட்டர். அப்போ இது எல்லாமே கற்பனையா? எல்லாமே அவளா யோசிச்சுன்னு சொல்ல வரீங்களா? நீங்கள் அவகிட்ட பேசியிருக்கீங்க. உங்களுக்கு என்ன தோணுது? அவன் நார்மலாக இருக்காளா? ஹெல்த் எப்படி இருக்கு? ஓகே, தேங்க்ஸ். மிஸ்டர் வசந்த், பேப்பரில் ஆட் கொடுத்து இன்னும் எங்கள் லைஃப்பை சிக்கலாக்காதீங்க ப்ளீஸ். சாரி. ஃபோன்ல ஃபேஸ்புக்ல ஏன் வீட்டில் ஃபோட்டோ இல்லை? அன்னைக்கு பாபி யாருன்னு கேட்டப்ப என்ன வெளியில் போக சொன்னேன். பேப்பரில் ஆட பார்த்து நீ பயந்த. கௌதம் என்ன பண்ணாருன்னு கேட்டப்ப கூட நீ எந்த பதிலும் சொல்ல. நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் தப்புன்னு போலீஸே இன்வெஸ்டிகேஷனை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்வேதா ரியாவை யாருமே பார்க்கல, பிரின்சிபல் பார்க்கலன்ட்டாங்க. கௌதம் அப்படி ஒரு பொண்ணே இல்லைன்ட்டாரு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் கூட நான் அவளை பார்க்கல. அவ பேக் சீட்ல போய் ஓரமா ஒளிஞ்சிட்டு இருந்தா சத்யா. நான் என் கண்ணால பார்த்தேன். அவ பயந்து போயிருந்தா. ஸ்வேதா, உன் காரை திருட வந்தாங்க, உன் பொண்ணை தூக்கிறதுக்கு இல்ல. என்ன நம்ப சத்யா ப்ளீஸ். எப்படி நம்புறது ஸ்வேதா? ஒரு போட்டோ காமிச்சு இவதான் உன் பொண்ணுன்னு சொன்னேன். ஆனா அதே போட்டோ காமிச்சு இன்னொருத்தன் அவன் ஏன் பொண்ணுன்னு பர்த் சர்டிஃபிகேட்ல காட்டுறான். அவன் எல்லா ப்ரூஃபும் வச்சிருக்கான். நான் யாரை நம்புறது? அவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க சத்யா. அப்ப நீ மட்டும் என்கிட்ட உண்மை சொன்னியா? அன்னைக்கு பாபியோட ஸ்டேட்மெண்ட் கேட்டல, அன்னைக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன் போகல. நான் போனேன், ஆனா எனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு அவங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நாட் even கௌதம். இதெல்லாம் ஏன் ஸ்வேதா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? பயத்துல தான். 4 வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன எல்லாரும் பைத்தியம் நடிக்கிறாங்கன்னு உன்கிட்ட சொன்னா நீ ஒரு நம்ப மாட்டியோன்னு. இந்த சத்யா ப்ளீஸ் எனக்காக ஒரே தடவை கண்ணை மூடி யோசி. ஏதாவது ஞாபகத்துக்கு வருதான்னு சொல்லு.
ப்ளீஸ். எனக்கு பொண்ணு இருக்கா. நீயும் நான் நம்பல. ஸ்வேதா, லீவ் மீ அலோன். ஸ்வேதா, நான் சொல்றது கொஞ்சம் கேள். லீவ் மீ அலோன் ப்ளீஸ். நிஜமாவே இவளுக்கு பொண்ணு இருக்காளா? சத்யா, ஸ்வேதா, என்னது? நீ வந்து என்னை நம்புவேன்னு நினைச்சேன். ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா.